கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலும் கூட ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்த போது அவன் 100 மடங்கு பலன் பெற்றான். இந்த ஆசீர்வாதத்திற்கு தேவனே ஈசாக்குக்குள்ள சிருஷ்டித்த 3 முக்கியமான காரியங்களை குறித்து பார்த்தோம். அப்படி இந்த நாளிலும் கூட 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்த கர்த்தர். எப்படி இந்த வீட்டிற்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தது அப்படின்னா, தேவனுடைய பெட்டி இந்த வீட்டிற்கு வந்தது. தேவனுடைய பெட்டியோடு கூட இந்த வீட்டிற்கு ஆசீர்வாதமும் வந்திருக்கு. இன்றைக்கு உங்கள் வீடு என் வீடோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறது மாத்திரமல்ல, வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படணும். பாருங்க, இன்றைக்கு அநேக குடும்பங்களில அல்லது அநேக வீட்டார்ல பாருங்க, ஒரு தனி மனித ஆசீர்வாதத்திலேயே இருக்கிறதே தவிர வீட்டாருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடிகிறது இல்லை. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துல கூட ஒரு சிறைச்சாலையினுடைய அதிகாரி பவுலை பார்த்து கேட்கிறார், ஆண்டவமாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன பண்றது? அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 30ல இருந்து 32 வரைக்கும் அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருக்கிற யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். இப்ப வீட்டார் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா வீட்டாருக்கும் கர்த்தருடைய வசனம் தேவைப்படுது. அன்றைக்கு சிறைச்சாலையினுடைய அதிகாரி வந்து கேட்கிறாரு, நான் என்ன செய்து ரட்சிக்கப்படலாம்? இன்னைக்கு எத்தனையோ பேர் அதான் பாருங்க, எங்கேயாவது பாத யாத்திரை போய் கூட நான் ஏதாவது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாமா, அல்ல பல நாள் விரதம் இருந்து நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாமா, அல்ல பல ஆயிரங்கள் காணிக்கை கொடுத்து நான் ரட்சிக்கப்பட்டுடலாமா, நான் என்ன செய்து ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறாங்களே தவிர, எனக்காக ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரே அதை நான் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பவுலினிடத்துல கேட்டவுடனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலை அதிகாரி கேட்கிறாரு. பவுல் உடனே சிறைச்சாலை அதிகாரியின் இடத்துல, நீ உன் வேலையை விடு, உன் வீட்டை விடு, உன் பேரை மாத்து, உன் ஊரை மாத்து, உன் மதத்தை மாத்து, உன் ஜாதியை மாத்து என்று எதையுமே சொல்லல. ஒவ்வொரு மனிதனுக்காக இந்த பூமியில வந்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் மீறுதல்களையும் அக்கிரமத்தையும் சுமந்த இயேசுவை விசுவாசி அப்படிங்கிறார். அப்ப நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீ ரட்சிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா உடனேயே இந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்றாருன்னா தன் வீட்டாரோடு கூட கர்த்தருடைய உபதேசத்தை கேட்கிறார். இப்ப இன்றைக்கு நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கணும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். அப்ப என் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என் மூலமா ஆசீர்வாதம் கடந்து வரணும் அப்படின்னா, இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எப்படி ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு வந்தது, அந்த உடன்படிக்கை பெட்டியின் நிமித்தமா அந்த குடும்பம் எப்பேற்பட்ட இடத்திலிருந்து எப்பேற்பட்ட இடத்திற்கு வந்தது என்பதை வேதம் சொல்லுகிறது. அதுல மிக மிக முக்கியமானது, இந்த மனிதன் யார், இந்த மனிதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு 6வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே
3 மாதம் இருக்கையில் அப்படிங்கிறார். அப்ப இந்த கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் யாரு அப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தினுடைய 1 3 வரைக்கும் யோசுவா வயது சென்ற போது யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொல்றார். அதுல ஒரு சம்பவம் இங்க நடக்கிறது. யோசுவா வயது சென்று வயதான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமாய் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. மீதியாயிருக்கிற தேசம் எவையெனில், எகிப்துக்கு எதிரான சீகோர் ஆறு துவங்கி கானானுடைய சேர்ந்ததாக எண்ணப்படும் வடக்கே இருக்கிற எக்ரோனின் எல்லை முள்ள பெலிஸ்தரின் எல்லா எல்லைகளும், கேசூர் முழுவதும், காசா, அஸ்தோத், அக்லோன், காத், எக்ரோன் என்கின்ற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும், ஆவியரின் நாடும், தெற்கே துவங்கி ஆபேத் மற்றும் எமோரியன் எல்லை வரைக்கும் இருக்கிற கானானியருடைய சகல தேசமும், சீதோனியருக்கடுத்த மெயாரா நாடும், கிப்லியரின் நாடும், சூரியபுரத் எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாகால் முதற்கொண்டு ஆமாத் பிரவேசிக்கும் மற்றும் லீபனோன் முழுவதும், லீபனோன் துவங்கி மிஸ்ராபோத் மாயும் மற்றும் மலைகளில் குடியிருக்கிற யாவருடைய நாடும், சீதோனியருடைய எல்லா நாடும் தானே. நான் அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தி விடுவேன். நான் உனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக சீட்டுகளை மாத்திரம் போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும். ஆதலால் இந்த தேசத்தை 9 கோத்திரங்களுக்கும் மனாசாயின் பாதிரி கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக பங்கிடுவாயாக என்றார். இங்க கர்த்தர் யோசுவாவின் இடத்துல சொல்லுகிற இந்த மீதியான தேசத்துல ஒரு இடம் தான் காத் தேசம். அந்த காத் தேசத்துல யாருன்னா பெலிஸ்தனாகி கோலியாத் இருக்கிறாரு. இந்த கோலியாத் இருந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கீரியாத். அப்ப அந்த கீரியாத் ஊரானாகிய ஓபேத் ஏதோம் அப்படின்னா, ஏதோமியர் அப்படிங்கிறவங்களை புறஜாதியர். இப்ப ஓபேத் அப்படின்னா ஏதோமுக்கு பணிவிடைக்காரனாகிய ஓபேத் ஏதோம் அப்படின்னு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஓபேத் ஏதோமின் வீட்டிற்குள்ள உடன்படிக்கை பெட்டி போறப்ப இந்த ஓபேத் ஏதோம் தேவனுடைய சந்ததியில வராத ஒரு மனிதன். ஆனா தேவனுடைய வாக்குத்தத்த தேசத்தில் குடியிருக்கிற ஒரு மனுஷன். இஸ்ரவேலரை கர்த்தர் சொன்னார், அந்த தேசத்து மக்களை துரத்திருங்கன்னா. ஆனா அநேகர் அந்த தேசத்து மக்களை துரத்தல. இந்த துரத்தாமல் இருந்த ஒரு கூட்டத்தில் இருந்த மக்களுடைய ஒரு வீட்டுக்குத்தான் இந்த உடன்படிக்கை பெட்டி எனப்பட்டது போகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்தது அப்படின்னு 6வது அதிகாரத்தினுடைய 1 வசனம் சொல்லுது. பின்பு தாவீது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்கள் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம் தொழுதப்படப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாளையூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை புது ரதத்தில் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாப்பின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி எனப்பட்டது அபினதாப் வீட்டில் இருந்ததாமா. அப்ப கர்த்தர் உடன்படிக்கை பெட்டிய அபினதாப் வீட்டுல வச்சா செஞ்சாரு. அப்ப உடன்படிக்கை பெட்டி அபினதாப் வீட்டுக்கு எப்படி போச்சு? இந்த அபினதாப் யார் அப்படின்னா தாவீதனுடைய ஓன் பிரதர், தாவீதனுடைய உடன் பிறந்த சகோதரர். இதை 1 சாமுவேலின் புஸ்தகத்துல அன்றைக்கு சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ண வருகிற போது, அன்றைக்கு சாமுவேலுக்கு முன்பாக ஈசாயினுடைய ஒவ்வொரு குமாரராக கடந்து போகப்படுகிற போது இந்த அபினதாப்பும் கடந்து போகிறார். இப்ப கர்த்தர் அபினதாப்பை தெரிந்து கொள்ளவில்லை என்று சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்கிறார்.
பின்பு இந்த அபினதாப் சவுலினுடைய படையில ஒரு யுத்த வீரனுடைய தலைவனா மாறுறார். அப்ப இந்த அபினதாப் வீட்டுக்கு உடன்படிக்கை பெட்டி போகிற போது அபினதாப்பே இந்த உடன்படிக்கை பெட்டி தன் வீட்டிற்கு வருவதற்கு எந்த விதமான காரியமும் செய்யல. அப்ப இந்த எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டி அபினதாப் வீட்டுக்கு போச்சு அப்படின்னு இதே 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 1 சாமுவேல் 1 சாமுவேல்ல 4வது அதிகாரத்துல ஏலியின் மூலமாக உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது பெலிஸ்திய தேசத்திற்கு கடந்து போயிருக்கு. ஏலியின் நாட்களில ஜனங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய மகத்துவம் என்னன்னு தெரியாம யுத்த களத்திற்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றாங்க. அப்பொழுது கர்த்தர் வந்துவிட்டார் என்று ஆர்ப்பரிக்கப்படுகிறது. பெலிஸ்தியர் இஸ்ரவேலரை மேற்கொள்றாங்க. கடைசியா இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு பெலிஸ்தியருடைய ரிம்மோன் கோவிலுக்கு கொண்டு போகுது. பெலிஸ்தியருக்கு முன்பாக இஸ்ரவேலர் மிகப்பெரிய ஒரு சங்காரமாக தோற்கடிக்கப்படுறாங்க. இப்ப பெலிஸ்திய தேசத்திற்கு போன போது பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய தெய்வங்களை ஆர்ப்பரிக்கிறாங்க. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் தங்கள் தெய்வங்கள் இருக்கிற கோவில்கள்ல வைத்த போது இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்துல மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்துது. இதனால மூலவியாதியினால அநேகர் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சில பேர் மரித்து போயிடுறாங்க. கோவில்களுக்குள்ள கூட ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது. அந்த நாட்களில் இருக்கிற பூசாரிகள் தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இங்க இருக்கிறது நமக்கு ஆபத்து, எப்படியாவது இந்த உடன்படிக்கை பெட்டிய இங்கிருந்து கடத்தி கொண்டு போகணும் என்று ஒரு சில ஏற்பாடுகள் பண்றாங்க. இத 1 சாமுவேல் 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இந்த 6வது அதிகாரத்துல முக்கியமா இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு ஏற்படுத்தப்பட்ட 3 காரியம். 1, புது வண்டி செய்யறாங்க. 2வது, பால் குடிக்கிற ஒரு பசுவையும் கன்றையும் பிரித்து 2 கன்றுகளை அந்த வண்டியில வைக்கிறாங்க. 3வது, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள நாம எது வைத்தாலும் ஆபத்து என்று சொல்லி தங்களுக்கு குற்ற நிவாரண பலி என்று தங்களுக்கு தாங்களே தெரிந்து கொண்ட எலி வடிவத்தில் இருக்கக்கூடிய சிலைகளை செய்கிறாங்க. இப்ப பெலிஸ்தியருக்கு குற்ற நிவாரணத்திற்கென்று அவர்கள் தெரிந்து கொண்டது எலி. ஆனா இஸ்ரவேலருக்கு தேவன் குற்ற நிவாரணத்திற்கென்று தெரிந்து கொண்டது ஆடு. இந்த பெலிஸ்தியர் எலிய கூட வைக்கல, எலியை போல இருக்கிற சொரூபங்களை செய்து வண்டியில வைத்து இப்போது வண்டியில இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்து அனுப்புறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற கறவை பசு அம்மா அம்மான்னு கத்திக்கொண்டே போகிறது. இந்த கன்று கூட தாயை பிரிந்து அது ஒரு பக்கம் அம்மா அம்மான்னு கதறி கொண்டிருக்குது. இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இப்பொழுது யோசுவாவின் களத்திற்கு வருகிறது. இந்த யோசுவாவின் களத்திற்கு வந்த உடனேயே இப்ப அந்த நாட்களில இஸ்ரவேலர் மிகப்பெரிய சந்தோஷப்படுறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி திரும்பி வந்துருச்சு என்று சந்தோஷப்படுறாங்க. செய்திகள் அனுப்பப்படுகிறது. 6வது அதிகாரத்துல 19-20 வசனங்களில 18 வாசிக்கிறோம். பெலிஸ்தியர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சொரூபங்களான அஸ்தோத்துக்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1, பொன்னால் செய்த சுண்டொலிகளால் அரணான பட்டணங்கள் துவங்கி நாட்டில் உள்ள கிராமம் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்து பெரிய கற்கள் இருக்கிற ஆபேல் மட்டும் 5 அதிபதிகளும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தியருடைய சகல ஊர்களில் இலக்கத்திற்கு சரியாயிருந்து அந்த கல் இந்நாள் வரைக்கும் பிஸ்மேஸ் ஊரான் ஆகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பிஸ்மேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்ததினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது
கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாய் அடித்ததினால் ஜனங்கள் துக்கம் கொண்டாடினார்கள். இந்த பெலிஸ்திய தேசத்துல இருந்து உடன்படிக்கப்பட்டு இஸ்ரவேலின் தேசத்துக்கு வந்து யோசுவாவின் களத்துக்கு வருது. ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க, சந்தோஷப்படுகிறாங்க. ஆனா இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு எட்டி பார்த்ததுனால 50,070 பேர் ஒரே நாள்ல இஸ்ரவேலர் சாகுறாங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்ப என்ன சார் இந்த உடன்படிக்கை பெட்டி இவ்வளவு வலிமை உள்ளதா இருக்குது? இந்த உடன்படிக்கை பெட்டிய இத்தனை வருடமா அபினதாப் வீட்டுல இருந்தது. அபினதாப்பின் வீட்டுல யாருமே என்ன பண்ணல, உடன்படிக்கை பெட்டிய பார்க்கவும் இல்ல, கவனிக்கவும் இல்ல. அதுக்குள்ள என்ன இருந்தா என்ன அப்படின்னு அது ஒரு ஓரத்துல அது பாட்டுக்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு தாவீது வந்து அரசாட்சிக்கு வர்றார். கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யமே கடந்து போயிருதுங்க. இந்த ஏலி மரித்து போனதுக்கு அப்புறம் சவுல் ராஜாவா மாறுறாரு. சவுல் ராஜாவா இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஒரு பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நினைக்கவே இல்லை. இந்த சவுல் மரிக்கிற போது கூட, பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி மரிக்கிற போது, சவுலினுடைய யுத்தத்தில் இருந்த அபினதாப்பும் சேர்ந்தே மரிக்கிறார். அப்ப அபினதாப்பு சவுலினிடத்துல சொல்லல உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு போகணும்னு. அப்ப கர்த்தரற்ற ஒரு ராஜ்யம் முடிஞ்சே போயிருது. ஆனா இதற்கு பின்பு தாவீது வர்றார். தாவீது வந்து கரவலாடுகளுக்கு பின்னாடி இருந்த என்ன கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னைக்கு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கி இருக்கிறாரு. கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட அற்புதமான மாளிகையில நான் இருக்கிறேன். ஆனா உடன்படிக்கை பெட்டியோ எங்கேயோ எப்படியோ இருக்குதோ என்றுதான் இப்பொழுது இஸ்ரவேலரை எல்லாம் வரவழைத்து இந்த உடன்படிக்கை பெட்டியை வழிநடத்தி கூட்டிட்டு வர்றார். அதாவது உடன்படிக்கை பெட்டி வருகிற இடம் நல்ல இடம், ஆனா வழிநடத்தி கொண்டு வருகிற முறை தவறான முறை. இந்த உடன்படிக்கை பெட்டிய யாரு நடத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம், தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாப்பின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாப்பின் குமாரனாகிய ஊசாவும் அகியாவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இந்த ஊசா யாரு, அகியோ யாருன்னா அபினதாப்பின் குமாரர்கள். இன்னி சொல்ல போனா தாவீதனுடைய அண்ணன் மகனுகள், 2 பேருமே அண்ணன் மகனுகள். அப்ப நான் ராஜ்யத்துக்கு வந்துட்டேன், நான் ராஜாவா இருக்கிறேன், என்னுடைய ராஜ்யத்துல என் இஷ்டப்படி நான் தேவனுடையவைகளையும் நடத்த முடியுங்கிற ஒரு எண்ணம் தாவீதுக்குள்ள வருது. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பாருங்க, ஏதோ ஒரு மனிதர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, ஏதோ ஒரு மனிதர் மந்திரி ஆயிட்டாருன்னா அவங்க வீட்டார், அவங்க உறவினர்கள் எல்லோரையும் ஒரு முன்னணியில கொண்டு வந்து எப்படியாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, படிப்பு முடியாதவங்களை படிக்க வச்சு எப்படியாவது தான் முன்னுக்கு வந்தது மாத்திரமல்ல தன்னுடைய வீட்டாரையும் முன்னுக்கு வருவதற்கு பிரயாசப்படுவாங்க. இது உலக ராஜ்யம். ஆனா இங்க தாவீது என்ன பண்ணிட்டார்னா உடன்படிக்கை பெட்டியை நடத்துறதற்கு அபினதாப்பின் குமாரனாகிய ஊசாவையும் அகியோவையும் உள்ள விட்டுட்டார். இவங்க 2 பேரும் தேவனுடைய பெட்டியை நடத்துவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள். இன்னி சொல்ல போனா ராஜாவா இருக்கும்படி இவங்க அப்பாவையே தேவன் தெரிந்து கொள்ளல. அப்ப தெரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு பெரிய முன்னணியில நிறுத்தப்படுறாங்க. தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியக்காரர்களை போல சித்தரித்து பேசப்படுறாங்க. தாவீதினுடைய வீட்டில் அப்படித்தான் நடக்குது. ஆனா சில காலம் தேவன் அனுமதிக்கிறாருங்க. நல்லதோ கெட்டதோ தேவன் அனுமதிக்கிறார். அன்றைக்கு நோவா பேலை செய்த உடனேயே தேவன் உடனே மழையை வர வைக்கல, காத்திருந்தாராமா. ஒரு 7 நாள் காத்திருந்தாராமா. ஆனா 7 நாளும் யாருமே உள்ள வரல. அப்ப சில நாட்கள் தேவன் வெயிட்டிங்ல இருப்பது கூட ஏதோ ஒரு பர்பஸுக்காக தான். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் புறக்கணிக்கப்படுகிறாங்க. தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் எல்லாம் ஒரு தலை சிறந்த ஊழியக்காரர்கள் போல சித்தரிக்கப்படுகிறாங்க.
ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது நாகோனின் களம் எனப்பட்ட இடத்துக்கு வருது. எப்படி உடன்படிக்கை பெட்டி யோசுவாவின் வயல்வெளிக்கு வந்து ஒரு 50,070 பேரை சங்கரித்ததோ அதே மாதிரி இந்த இடத்துல நாகோனின் களம் வருது. தாவீது முன்னாடி ஆடி பாடிட்டு இருக்கிறாரு. தாவீதால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் ஆடி பாடி வர்றாங்க. இந்த நாகோனின் களம் வந்த போதுதான் இப்ப உடன்படிக்கை பெட்டி மாடுகளால் சுமந்து கொண்டு வரப்படுது. நாகோனின் களத்துல மாடு மிரளுது. இந்த மிரண்ட மாத்திரத்துல பெட்டி சாய்ந்து விடுமே என்கின்ற ஒரு துணிவின் நிமித்தமாகத்தான் ஊசா உடன்படிக்கை பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டுறார். இமீடியட்டா கர்த்தர் அந்த இடத்துல அடிக்கிறார். அடித்த மாத்திரத்துல ஊசா அதே இடத்துல மரித்து போய்விடுகிறார். இந்த மரணம் நிறைவேறினதுனாலதான் தாவீது இப்ப என்ன நினைக்கிறார்னா, இந்த ஒரு மரணம் 50,070 பேருடைய மரணமாகிடக்கூடாது என்பதற்காக ஒரு பெலிஸ்தியன் வீட்டுல கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறார். இத 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல தாவீதினுடைய மனதை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அதான் இது நாளாகமத்துல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா எழுது. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரோஸ் ஊசா என்று பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வர மனது இல்லாமல் கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். மனசே கெட்டு போயிடுச்சு. கர்த்தருக்கு பயந்தது ஒன்று, இன்னொன்னு தன்னுடைய இடத்திற்கு கர்த்தர் வருவது எப்படி, தன்னுடைய எருசலேமில் எப்படி கொண்டு வருவது என்று மனது இல்லாமல் அவன் ஓபேத் ஏதோமின் வீட்டில் ஒன்றை வைத்தான்கிறாரு. ஆனா 1 நாளாகமம் 13வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்துக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரோஸ் ஊசா என்று பெயரிட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து உடன்படிக்கை பெட்டி என்னிடத்திற்கு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வராமல் அதை கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் சேர்த்தான். அதாவது சில அசம்பாவிதத்தினுடைய பின்னணி என்னன்னே தெரியாம தேவன் மேலேயே பழி சுமத்துறதுங்க. தேவன் மோசமானவரு, தேவன் தான் இத்தனை மரணங்களுக்கு காரணராய் இருக்கிறார் அப்படின்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, மரணம் எனப்பட்டது எப்படி வேணாலும் வரலாம். இன்றைக்கு நிலச்சரிவுல 300 குடும்பங்கள் இறந்து போனாங்க. விமானத்துல ஏதோ 350 பேர் ஒரே நாள்ல இறந்து போனாங்க. இப்ப பிறப்பு இறப்பு எனப்பட்டது எப்படியோ, ஆனா ஒரு மனிதன் தேவன் அடித்து இறந்தது அதுவே பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரேக் த்ரூ தேவனுடைய கைப்பட்டு தேவனாலே இந்த ஊசா மரணம் அடைஞ்சிருக்க. அந்த மரணமே தாவீதுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதாவது தெரிந்து கொள்ளப்படாதவனை தாவீது தெரிந்து கொண்டதுனால அவன் மரணத்தை சந்திக்கிறான். ஆனா தெரிந்து கொள்ளப்படாத ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் தெரிந்து கொண்டதுனால அவனையும் அவன் வீட்டார் யாவரையும் ஆசீர்வதிக்கிறாருங்க. அப்ப தேவன் தெரிந்து கொள்ளுகிற மனிதன் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் பாருங்க. ஆனா தாவீது நினைத்தது என்ன? இந்த உடன்படிக்கை பெட்டி மோசமானது, இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க போதோ அங்கெல்லாம் மரணம் வருது, இந்த உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு வருவதற்கு தகுதி உள்ளது அல்ல, எருசலேம்ல மரணம் வந்துரும் என்றுதான் விட்டுட்டு போயிட்டார். ஆனா இந்த ஓபேத் ஏதோம் யார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அவன் ஒரு பெலிஸ்தியன். அவனுடைய பெயரே என்னன்னா ஏதோமுக்கு சேவகம் செய்கிறவன். அவன் ஒரு உரித்த சேதன உடன்படிக்கைக்குரிய மனுஷன் அல்ல, ஆபிரகாமின் சந்ததி அல்ல, கானான் தேசத்துல துரத்தப்பட வேண்டிய ஒரு தேசத்தில் குடியிருந்த ஒரு பெலிஸ்தியன். அந்த பெலிஸ்தியன் வீட்டுல கொண்டு போய் வைத்த மாத்திரத்துல
இந்த பெலிஸ்தியனுக்கு தெரியும் பாருங்க, இந்த உடன்படிக்கை பெட்டியை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்தா நம்ம உயிருக்கு ஆபத்து, நமக்கு எப்படி பாதுகாப்பு என்பது தெரியும். அதனால இந்த உடன்படிக்கை பெட்டி எப்பொழுது ஓபேத்-ஏதோம் வீட்டுக்கு வந்ததோ அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்கப்பட்ட மதிப்பு, கொடுக்கப்பட்ட பயம் இவன் வீட்டாரையே ஆசீர்வதிக்க காரணமா மாறிடுச்சு. சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் அவனையும் அவன் வீட்டார் யாவரையும் ஆசீர்வதிச்சாராம். வீட்டார் யாவர்னா யாரு? ஒருவேளை சகோதரி குடும்பங்களா இருக்கலாம், சகோதரர்கள் குடும்பங்களா இருக்கலாம், பொண்ணு எடுத்த பக்கமா இருக்கலாம், பொண்ணு கொடுத்த பக்கமா இருக்கலாம், சம்பந்தம் கலந்தவங்களா இருக்கலாம், மாமனார் மாமியாவா இருக்கலாம். எல்லோர் மேலும் இந்த ஆசீர்வாதம் கடந்து போகுதுங்க. கர்த்தர் வேணும் என்றே ஓபேத்-ஏதோமை மாத்திரமல்ல, ஓபேத்-ஏதோமை வீட்டார் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஓபேத்-ஏதோமின் வீட்டில் இருக்கிற வாழ மரம், ஒரு மரம் 350 பழங்களை கொடுத்ததாமா. அது மாதிரி ஒரே மரத்துல 3 தாறுகள் வருமாமா. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பழங்களை ஒரே ஒரு வாழை மரம் கொடுக்குது. கேரட் அதே மாதிரி ஒரு உலக்கை அளவுக்கு ஒவ்வொரு கேரட் விளையுது. அந்த நாட்களில இந்த ஓபேத்-ஏதோமினுடைய வயலு, ஓபேத்-ஏதோமினுடைய எல்லாமே அது எக்ஸ்ட்ரீமான ஒரு விளைச்சலை கொடுக்குதுங்க. அப்ப இது ராஜா யோசித்தது என்ன? ஓபேத்-ஏதோம் செத்து போயிருவான், ஓபேத்-ஏதோமினுடைய பிள்ளைகள் செத்து போயிருவாங்க, ஓபேத்-ஏதோமினுடைய உறவினர்கள் செத்து போயிருவாங்க. மரணத்துக்குரிய தேவன், அழிவுக்குரிய தேவன் இவர். எருசலேமுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி வந்தா எருசலேமுக்கு ஆசீர்வாதம் இல்ல, எருசலேமுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்றுதான் அதை நெக்லெக்ட் பண்ணி அனுப்புனது. ஆனா இது போன இடத்துல ஆசீர்வதிச்ச போது இப்ப தாவீது தன்னுடைய தவறுதலை உணர்கிறார். தாவீது அநேக இடத்துல தவறி இருக்கிறாரு. அதுல தன்னை திருத்தி கொண்ட முக்கியமான 3 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, இஸ்ரவேலரோடு சேர்ந்து பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்த தாவீது இந்த சவுல் தன்னை கொலை செய்து விடுவான் என்று பயந்து பெலிஸ்தியராகிய ஆகாசின் கஸ்டடியில போய் அண்டர்ல போய் இருந்துட்டு பெலிஸ்தியரோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண போனார். இதன் நிமித்தமா என்ன? வீடு தீ கொளுத்தப்பட்டது, மனைவி பிள்ளைகள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டாங்க, கூட இருக்கிறவங்களெல்லாம் கல்லால் அடித்து கொல்ல பார்த்தாங்க. இன்னும் ஆகீசுனுடைய அந்த படை தளபதியா இருக்கிறவங்க தாவீது வேண்டாம் என்று தாவீதை அவங்க புறம்பே தள்ளினாங்க. அதாவது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தினோம்னா நாம் இடரல் அடைய மாட்டோம். கர்த்தர் எதுக்காக எனக்கு அபிஷேகம் கொடுத்தாரு, கர்த்தர் எதுக்காக என்னை இந்த வனாந்தர பாதையில எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும்போது என்ன ஏன் இப்பேற்பட்ட வழிகளில பாதுகாத்து நடத்துறார் என்று தெரிந்து கொள்ள வேணும் பாருங்க. தாவீது எந்த மக்களை ஆள வேணுமோ அந்த மக்களை அழிப்பதற்கு பெலிஸ்தியரோடு சேர்ந்துட்டார். இன்றைக்கு எத்தனையோ பேருக்காக ஜெபிக்க வேண்டிய நீங்களும் நானும், எத்தனையோ பேரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த வேண்டிய நீங்களும் நானும், எத்தனையோ ஊழியக்காரர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டிய நீங்களும் நானும் அவர்களுக்கு விரோதமாய் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அல்லது அவர்களை பற்றி தவறுதலா நம்ம ஏதாவது உலகத்துல கொண்டு போயிட்டு இருந்தோம்னு வைங்களேன், கட்டாயம் இந்த 4 காரியத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும். காரணம் இல்லாம நமக்கு உதவி செய்கிறேன்னு வந்தவங்களை கள்ள தூக்குவதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, நம்மளுடைய குடும்பம், மனைவி பிள்ளைகள் தீ கொளுத்தப்பட்டு வீடுக்கு இரையாகி அவங்கள் பாதிக்கப்படுவதை பார்க்கலாம். சம்பந்தமே இல்லாத பெலிஸ்தியர் வேலை விட்டு நிறுத்துறாங்க. வேதம் சொல்லுது, தாவீது எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாரு, அந்த நெருக்கப்பட்ட காலகட்டத்துல தான் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்கிறார். திடப்படுத்தி கொண்டான்கிறதை காட்டிலும் தன்னை சரிப்படுத்தினார். நான் கர்த்தரோடு யுத்தம் பண்ணணுமா இல்ல கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தருடைய யுத்தத்தை பண்ணணுமா? அந்த சரிப்படுத்தின அந்த இடத்துலதான் கர்த்தர் சொல்லார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னாரு. யுத்தம் மாறுச்சுங்க. இஸ்ரவேலரோடு சேர்ந்து பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணின தாவீது
இப்ப பெலிஸ்தரோடு சேர்ந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண போய் எல்லாவற்றையும் இழக்கிறாரு. இப்ப கர்த்தரிடத்துல வந்தபோது பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணல, இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணல, அமலேக்கரோடு யுத்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் தாவீதை டைவர்ட் பண்ணார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மாம்சத்தின் கிரிகளை அழிக்கிற போதுதான் ஆவியானவராலே தேவ சாயலாய் வாழ முடியும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க பண்றது தப்பு, இவங்க பண்றது தப்பு என்று ஊர் உலகத்தை சரிப்படுத்த நினைக்கிற நம்ம வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய இருதயத்துல என்ன இருக்குது, என் உள்ளந்திரியங்கள் தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்குதா என்று தன்னைத்தானே சோதித்தறிந்து பார்க்க மறந்துடுறோம். தாவீது அமலேக்கியரோடு யுத்தம் பண்ண போனா, அமலேக்கியர் யாருன்னா மாம்சத்துக்குரியவர்கள். மாம்சத்துக்குரியவர்களை அழிக்கிற போது தாவீது ராஜாவாக மாறுறாரு, ராஜ்யத்தின் மல்லையா மாறுறாரு. இங்கே உடன்படிக்கை பெட்டிய தேவன் ஆசீர்வாதத்துக்காக ஏற்படுத்தினார். இது எங்க இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டினா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி. அந்த நாட்கள்ல கர்த்தரை அறியாத மக்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியினுடைய மகத்துவத்தை தெரியாத ஆசாரியர்கள் இத வீதிக்கு கொண்டு வந்துட்டாங்க. வீதிக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, பெலிஸ்திய தேசத்துல சிறைப்படுத்தி கொண்டு போற காரணமாயிட்டாங்க. இது எங்கெங்கோ சுத்தி இன்றைக்கு மறுபடியும் இருந்த ஸ்தானத்துக்கு திரும்பி வந்து கொண்டு இருக்கிற போது இதை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற ஒழுங்குமுறையை தேவன் இந்த உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு முன்னமே இப்படித்தான் இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இது இருக்கணும், இந்த உடன்படிக்கை பெட்டியை யாரு சுமக்கணும், இந்த உடன்படிக்கை பெட்டியை யாரு மீட் பண்ணணும் என்று இந்த பூமிக்கு உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு முன்னமே தேவன் ஏற்படுத்தினார். வேதம் சொல்லுது, மோசே 40 நாள் சீனாய் மலையில் இருக்கும்போது இந்த உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்தினாலும் பொன்னினாலும் செய்யப்படணும். மாமா, ஒரு பக்கம் தங்க முழுகு பூசப்படணும், சித்தி மரத்தினால் செய்யப்படணும். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய நீளம் எவ்வளவு இருக்கணும், உடன்படிக்கை பெட்டியினுடைய அகலம் எவ்வளவு இருக்கணும், உயரம் என்ன எவ்வளவு இருக்குன்னு எந்த மனிதனும் மெஷர்மெண்ட் கொடுக்கலைங்க, கர்த்தரே மெஷர்மெண்ட் கொடுத்தார். அப்படி உடன்படிக்கை பெட்டி செய்த பின்பு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள என்ன வைக்கணும், ஏன் அதுக்குள்ள அது போகணும் என்கின்ற எல்லாமே விவரமா சொன்னார். அதாவது வனாந்தரத்துல 40 வருஷமா ₹1 கூட செலவு பண்ணாம தூதர்களுடைய அப்பமாகிய மன்னாவை புசித்தாங்க. இத தலைமுறையினர் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு கிண்ணத்துல மன்னாவை பொற்கிண்ணத்துல மன்னாவை வைத்து சேகரிக்க சொன்னார். இரண்டாவது, முதல் தரம் கொடுத்த உடன்படிக்கையின் வார்த்தையாகிய நியாயப்பிரமாணத்தை மோசே உடைத்து போட்டாரு. மறுபடி மோசேயினிடத்துல சொன்னபடியே செய்து வந்த அந்த கற்பலகையில தேவனே தன்னுடைய விரலினால எழுதி கொடுத்தாரு. அப்ப இந்த கற்பலகையை கொண்டு வந்து இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்க சொன்னார். மூன்றாவது, எல்லோரும் ஆசாரியர்களாவோம் அப்படின்னு ஜனங்கள் போராடின போது 12 கோத்திரத்து மக்களும் தங்கள் கோல்களை தேவனுடைய சாட்சியின் கூடாரத்திற்கு கொண்டு வரணும். 12 பிதாக்களுடைய பெயர்களை எழுதணும். ஆனா லேவி கோத்திரத்துல மாத்திரம் லேவியின் பெயரை எழுதாம ஆரோனுடைய பெயரை எழுதும்படி தேவன் கட்டளையிடுகிறாரு. இப்படி ஆரோனுடைய கோல் ஒரு இரவோடு இரவாக துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுக்குது. அப்ப இந்த துளிர்த்த கோல் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கணும். 3 முக்கியமான காரியம். ஆரோனுடைய துளிர்த்த கோல், மோசேக்கு 2வது விசை தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட கற்பலகை, இஸ்ரவேலின் மக்கள் வனாந்தரத்துல 40 வருடம் புசித்த மன்னா பொற்பாத்திரத்துல, இதை உள்ள வைத்து இதை மூடும்படியாக இது உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கணும். இதை வருடத்துக்கு ஒரு முறைதான் ஆசாரியன் உட்பிரவேசித்து அதை போய் பார்க்கக்கூடிய ஒரு தேவ திட்டம் இருந்தது. ஆனா இன்றைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி அபினதாப்பின் வீட்டுல எப்படி இருந்ததுன்னே தெரியல. அங்க ஒரு பலி செலுத்தப்பட்டுச்சா, ஆராதனை பண்ணப்பட்டதா, எதுன்னே தெரியல. அதுபோல இன்றைக்கு எத்தனையோ இடங்கள்ல பாருங்க, சபை என்கின்ற ஒரு பெயர் இருக்குதே தவிர
அந்த சபையில தேவன் மகிமைப்படுறாரா, அந்த சபையிலிருந்து ஜனங்களிடத்துல தேவன் பேசுறாரா? எதுவுமே இல்லை. ஆனா தாவீது நினைவு கூர்ந்தான், ஒரு வரமுறையை கொண்டு வந்து இது எருசலேமுக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்க வேண்டியது என்று கொண்டு வருகிற நேரத்துல இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்து, இதற்கு அப்புறம் தாவீது தன்னைத்தானே சரிப்படுத்துறார். அந்த சரிப்படுத்தினதுல ஃபர்ஸ்ட் அந்த புது ரதத்தை இவர் உருவாக்குனாரு. ஆனா பெலிஸ்தியர் புது வண்டி செய்தாங்க. மாற்றமெல்லாம் ஒண்ணு இல்ல. பெலிஸ்தியர் புது வண்டி செஞ்சாங்க, தாவீது புது ரதத்தை செஞ்சார். அப்ப இந்த புது வண்டியும் புது ரதமும் தேவனுடைய திட்டத்துல கிடையாது. அப்ப யாரு உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய சந்ததியராகிய லேவியர் தான் சுமக்கணும். அப்ப அவர்களை அழைக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்துல தன்னுடைய குடும்பத்தார கொண்டு வந்திருக்கலாமே தவிர தேவ ராஜ்யத்துல தேவனுடையவர்கள் தான் வரணும். இப்ப ஆரோனுடைய சந்ததியா இருக்கிற லேவி கோத்திரத்து மக்கள் உடன்படிக்கை பெட்டிய சுமக்கறதுக்கு வர்றாங்க. இரண்டாவது, இந்த மாடு சுமக்கிறதற்காக அல்ல, பலி செலுத்துவதற்காக என்று சொல்லி வழியெல்லாம் பலி செலுத்தப்படுது. மூன்றாவது காரியம், அதுவரைக்கும் ஏபோத்தை தரிக்காத தாவீது இப்போது ஏபோத்தை தரித்து தன் முழு பலத்தோடு ஆடி பாடி நடனம் ஆடி வர்றார். சரி, இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி தான் ஓபேத் ஏதோமின் வீட்டுல 3 மாசம் இருந்தது. அவனை ஆசீர்வதிச்சாரு. இதுக்கு தேவன் கொடுத்த ஒரு வெகுமதி என்ன? அதாவது கொஞ்ச நேரம் பாடு சகித்த அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போன சிரேனா ஊரான் ஆகிய சிமியோனை நினைவு கூர்ந்து வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற ஆண்டவர், இவன் சாகட்டும் என்று கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியை நான் செத்தாலும் பரவாயில்லை என்று வாங்கி வைத்த ஓபேத் ஏதோமை தேவன் ஆசீர்வதிச்சாரா, மறந்துட்டாரா அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது ஓபேத் ஏதோம் இந்த உடன்படிக்கையை பற்றிய 3 மாசம் வைத்திருந்தது நிமித்தமாக காவல் காக்கிற கூட்டத்தில் சேர்க்கப்படுறார். இரண்டாவது, ஆராதனை பண்ணப்படுகிற கூட்டத்தில் சேர்க்கப்படுகிறார். இஸ்ரவேலினுடைய சந்ததிகள்ல இவருடைய பெயரும் உள்ள இணைக்கப்படுது. இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. 3 மாசம் வீட்டுல பாதுகாக்கப்பட்டு பயத்துக்குரிய உடன்படிக்கை பெட்டிய வச்சதுனால காவல் காக்கிற கூட்டத்துல இஸ்ரவேலர்கள் தான் இருக்கணுங்கிற அந்த கூட்டத்துல ஒரு பெலிஸ்தியன் உள்ள வந்துறாரு. அவருடைய பிள்ளைகளும் உள்ள வந்துடுறாங்க. அடுத்து ஆராதனை கூட்டத்துல அவங்களும் அவங்க பிள்ளைகளும் உள்ள வந்துடுறாங்க. இந்த வேதாகமத்துல ஓபேத் ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதற்கு இதை எழுதி வைத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப இந்த நாட்களில இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான காரியத்தை நமக்குள்ள கொண்டு வந்து நாமோ இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய 3 காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, அங்க எப்படி சிறைச்சாலையினுடைய அதிகாரி வீட்டாரே ரட்சிக்கப்பட்டாங்களோ அதுபோல நாமும் நம்ம வீட்டாரும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பை சுதந்திரிப்போம். அப்ப பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா என்று சொல்லப்படுகிறது. இயேசு சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதே அப்படின்னார். அப்ப ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இப்ப இயேசுவை நாம புசிக்கிற போது, அதான் சொல்றாரு, இந்த மாம்சத்தை புசித்து இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படின்னு இருக்கிறார். அப்ப இயேசுதான் நமக்கு ஜீவ அப்பம் என்பதற்கு சரீரத்துல அவரோடு கூட இரத்த சம்பந்தப்பட்ட உடன்படிக்கையின் அடையாளமாக அவருடைய பந்தியில பங்கு பெற்று அவருக்காக இந்த சரீரத்தையும் இந்த சரீரத்துக்குள்ள அவரையும் சுமந்து கொண்டு வாழுகிற போது, முதலாவது இந்த பாத்திரத்துல பொற்பாத்திரமா மாறி மன்னாவாய் கன்வெர்ட் ஆகுது. இரண்டாவது காரியம் கற்பலகை என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை, அதாவது தேவன் கொடுத்த கட்டளை 2 கற்பலகையாய் கொடுக்கப்படுது. இரண்டாவது விசை கொடுக்கப்படுது.
அப்ப 2 கற்பலகையில 2வது விஷயம் கொடுக்கப்படுகிறதனுடைய மெயின் கற்பலகையில இயேசு சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடோ, உன் முழு ஆத்மாவோடோ, உன் முழு பலத்தோடோ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அவரிடத்தில் நம்ம எவ்வளவு அன்பு கூறுகிறோம், அவர் நம்மளிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்பதை உலக அறியும்படியாய் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகிற இந்த 2 கற்பலகைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். தேவனை எல்லாவற்றை காட்டிலும் நேசிக்கணும். 2வது, தேவன் என்னை நேசிக்கிறது போல நான் என்னை நேசித்து நான் என்னை நேசிக்கிறது போல மற்றவங்களையும் நேசிக்கணுங்கிற. 3வது தான் துளிர்த்தக்கோள். சாட்சியின் கூடாரத்தில் இரவோடு இரவாக பூ பூத்து காய் காய்த்து வாதுமை கனிகளை கொடுத்த சாட்சியின் கூடாரத்தில் இருந்த துளிர்த்தக்கோள். இப்ப பரிசுத்த ஆவி வரும் பொழுதுதாங்க இந்த கூடாரமே சாட்சியா மாறும். இயேசு கூட சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீங்க, எருசலேமில், யூதேயாவில், சமரியாவில், உலகத்தின் முடிவு வரைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படின்னார். இப்ப பரிசுத்த ஆவியை பெற்று வாழுகிற போது நானும் என் வீட்டாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நிறைவது மாத்திரமல்ல, சந்ததி சந்ததியாய் தேவனுடைய வழியிலோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஓபேத் ஏதோமின் வீட்டை அவன் வீட்டாரையும் ஆசீர்வதிக்க காரணமாயிருந்த இந்த உடன்படிக்கை பெட்டிக்காக ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாளிலும் இயேசுதான் எங்களுடைய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறீர். இயேசுவே, நீர்தான் எங்கள் உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறீர். தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்ற ஒப்புரவாக்குதலை உம்மாலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்பா. ஒரு பெலிஸ்தனாய் இருந்தும் ஆண்டவரே, அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலருக்கு கிடைக்காத மகத்துவமான ஆசீர்வாதங்களை கொடுத்து இஸ்ரவேலரோடு கூட பெயரை இணைத்துக் கொண்டது போல இந்த நாட்களிலும் கர்த்தருடைய காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த எங்களை இன்றைக்கு தேவனுடையவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றிய உடன்படிக்கையின் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உள்வாங்கி உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை உலகத்துல வெளிப்படுத்தி வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல